வணக்கம். நான் பிரேமா சுரேந்திரன். கதை சொல்லவா பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கதை பகுதிக்கு செல்வோமா? ஒரு நாள் வானத்துல இருக்கிற சூரியனும் பூமியில அடிச்சிட்டு இருக்கிற காத்தும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க பல விஷயங்களை பத்தி பேசுறாங்க. கடைசியில காற்று சொல்லுது, இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சூரியன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, இந்த உலகத்துல பலசாலின்னு யாருமே கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல சிறப்பு வாய்ந்தவங்க தான். அதனால நீ அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லுது. அத கேட்டு காற்று சொல்லுது, எப்படி நீ அப்படி சொல்லலாம்? நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பலம் வாய்ந்தவன். வேணா என்கிட்ட போட்டிக்கு வர்றியா அப்படின்னு கேக்குது. கேட்ட உடனே சூரியன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, சரி நீ ஆசைப்படுற, அதுக்காக நான் இந்த போட்டிக்கு வர்றேன். போட்டிக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லுது. அப்போ மறுபடியும் சூரியன் கேக்குது, என்ன போட்டி அப்படின்னு கேக்குது. காற்று சுத்தி முத்தி பாக்குது. பார்த்தா தூரத்துல ஒரு மனுஷன் நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்போ காற்று சொல்லுது, அந்த மனுஷன் போட்டிருக்கிற சட்டை நான் என்னோட காற்று சக்தியினால அதை அப்படியே நான் கழட்ட போறேன். நீயும் அதை செஞ்சீனா நீ பலசாலின்னு ஒத்துக்கிற. அதையவே நான் செஞ்சேன்னா நான் தான் பலசாலி. போட்டிக்கு தயாரா அப்படின்னு கேக்குது. சூரியன் சொல்லுது, நான் போட்டிக்கு தயார். முதல்ல நீயே உன்னோட பலத்தை காட்ட அப்படின்னு சொல்லுது. சொன்ன காற்று பயங்கர சக்தியோட வீசறக்க ஆரம்பிச்சிருது. அந்த மனுஷனுக்கு நிக்கிறதுக்கும் கூட முடியல. ஆனா ரொம்ப குளிர்க்கும் ஆரம்பிக்கிறதுனால உன்னோட ஷர்ட்டை இறுக்கி பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். காத்து ரொம்ப வேகமா அடிச்சும் அவனோட ஷர்ட் பறந்து போகவே இல்லை, கலண்டு போகவே இல்லை. காற்று தன்னோட தோல்விய ஒத்துக்குது. சூரியன் சொல்லுது, சரி நீ ஒரு முயற்சி செஞ்ச இல்லையா, நானும் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கட்டுமா அப்படின்னு கேக்குது. காற்று சரி அப்படின்னு சொல்லுது. சூரியன் தன்னோட எத்தனை வெப்பத்தை கொடுக்க முடியுமோ அத்தனை வெப்பத்தை அந்த இடத்துல கொடுக்குது. கொடுத்த உடனே அந்த மனுஷன் சூடு தாங்க முடியாம தன்னோட சட்டை கழட்டிடுறாரு. கழட்டிட்டு ஒரு மரத்தோட நிழல்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. அப்போ சூரியன் காத்த பார்த்து சொல்லுது, பாத்தியா அந்த மனுஷனோட சட்டை நான் எவ்வளவு எளிமையா கலட்ட வச்சேன் அப்படின்னு சொல்லுது. காற்று சொல்லுது, ஆமா இந்த உலகத்தையே பலசாலி நீதான் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட சூரியன் சொல்லுது, இல்ல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. இந்த உலகத்துல யாருமே உயர்ந்தவங்க கிடையாது, எல்லாருமே உயர்ந்தவங்க தான் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். எனக்கும் கூட சில சமயம் என்னோட சூரிய வெளிச்சத்தையோ வெப்பத்தையோ கொடுக்க முடியாது. அது எந்த நேரத்துல தெரியுமா? மேகமூட்டங்கள் கூடி வர்ற நேரத்துல, மழை பெய்யற நேரத்துல எல்லாம் என்னோட வெப்பத்தை நான் கொடுக்க முடியாது. அப்போ என்னையும் மீறின ஒரு ஆள் இருக்கிறாரு தானே அப்படின்னு கேக்குது. கேட்ட உடனே காற்று சொல்லுது, ஆமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதை நான் இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இந்த மாதிரி கர்வமான பேச்ச பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அன்னையிலிருந்து காற்று எல்லார்கிட்டையும் தென்றலா தவழ்ந்து வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல வித்தியாசமான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.